Hey guys, welcome to our channel. தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில கோழிங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பண்ணையிலேயே ரொம்ப சின்ன கோழி அப்படின்னா அது இந்த புள்ளிக்கோழி தான். 700 grams தான் இருக்கும். இது முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போது பெரிய கோழி தான் இது. இப்போ வந்து 3rd டைம் முட்டை வைக்குது. ரொம்ப சின்ன கோழி. ஆக்சுவலாக இதோட முட்டையுமே பார்த்திங்கன்னா குருவி முட்டை சைஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கின்னி கோழிங்க. இதை எதுக்காக நான் வாங்கி விட்டேன் அப்படின்னா, இந்த ஏரியாவில் வந்து நாய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நாய்ங்க வந்தால் அந்த கோழிங்கெல்லாம் சவுண்டே போட மாட்டேங்குது. சரி, கின்னி கோழியை வாங்கி விடுவோன்ட்டு தான் வாங்கி விட்டது. குஞ்சாக வாங்கி விட்டேன். 8 வாங்கி விட்டேன். ஒரு ஆளை கோழி போட்டு பொழந்து தலையில் காயமாகி சரியாயிடுச்சு. ஒருத்த கண்ணு இல்லை. ஆனால் இதுங்க வந்து அதை சேர்த்துக்கவே மாட்டேங்குது, விரட்டி அடிச்சிருது. அதனால் அது எப்போவுமே தனியாக தான் இருக்கும். குஞ்சாக வாங்கி விட்டது தான் இப்போது ஓரளவு நல்லா பெருசாகிடுச்சு. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். வாங்கி விட்டேன். கோழிங்களுக்கு போடுற தீனி தான் அதுவாக மேய்ஞ்சிட்டு இப்போ ஓரளவு நல்லா சைஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ் தான். ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டு தான். அடுத்து நம்ம மணிலா வாத்து. இப்போ வந்து 15 முட்டை வச்சு அவையும் உட்காந்துருக்கு. 30 நாள் ஆக போகுது. 35 நாளில் ஹேட்ச் ஆகும். இதுவுமே ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது இந்த மணிலா வாத்தும். எப்போயுமே வந்து நான் ஹேட்ச் ஆனவுடனே சேல்ஸ் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து கொண்ட கோழி. செருவடையிலே கொண்ட டைப்பில் இருக்க கேப் வச்சுருக்கோம். இதோட அம்மா வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்குது. அப்புறம் இது முட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹேட்ச் ஆகி வளர்ந்தது தான். இப்போ இவங்களோட முட்டையுமே வச்சு ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இன்னும் F1 போடல. F1 மெடிசின் வாங்கி வச்சுருக்கேன். தணிக்கிறாங்க பாருங்கள், இவங்க தான். தலையில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கேப் இருக்கிறது நல்லாவே தெரியும். இவங்க ஒரு ஆள் இருக்காங்க. அப்புறம் ஒரு கருப்பு புள்ளி ஒன்று சிக்கோட சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அதுலேயும் ஒன்று இருக்கும் இதே கலரில். இது ஒரு நல்ல கலராக இருக்கும். இந்த சிக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பெரிய பேட்ச். இவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இவங்க எல்லாருக்குமே லசோட்டா போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது. ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் வீட்டிலலாம் கோழி வச்சுருக்கீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.